குலச்சிறையார் நாயனார் வரலாறு. பாண்டிய நாட்டில் கடல் சார்பதி சுந்தரனார் பெருநம்பி என போற்றப்பட்ட குலச்சிறையார் பிறந்த பதியது சிவனடியாரை வணங்கினால் சிவனாரிந்தருள் கிட்டம் என்பது அறிந்து அடியவரை போற்றினர் எவராயிருப்பினும். அவர் சிவனடியார் எனினும் போற்றும் கொள்கை அவருக்கு சிவனடியார் தனித்து வரினும். திரண்டு வரினும் திருவமுது படைத்து மகிழ்ந்தார் கோவணம் தரிக்கும் வெந்நீரும் சிவகண்மணி மாலையும் மேனியில் தாங்கி 5 எழுத்து மங்கிரத்தை ஓதி வருபவரின் திருவடி பணிந்தார் இத்தகைய பண்பாளர் பாண்டியன் நெடுமாறனுக்கு உயர்நிறை அமைச்சராய் இருந்தவர். பகைவென்று நாட்டுக்கு நலம் சேர்த்தவர் பாண்டியன் சமணர் சொற்படி நடந்து சமண சமயத்திற்கே ஆதரவாக இருந்தவன் சிவமே போற்றும் பாண்டியம் மாதேவி மங்கையர்கரசிக்கு உதவிடும் மெய் தொண்டராய் குலச்சிறையார் இருந்தார். பாண்டி மண்ணில் சைவம் தளர்ந்தும் சமணம் வளர்ந்து வருவதை மாற்றிட குலச்சிறையார் மங்கையர்க்க கரசியார் சம்பந்தர் மறை காட்டில் தங்கியுள்ள அறிந்து நாடு நிலை மாற நினைத்து அவருக்கு நிலைமை கூறி ஆலவாய்க்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்து அழைத்து வருவீர் என அனுப்பினார். பாண்டி மாதேவி அழைப்பினை ஏற்று சம்பந்தர் ஆலவாய் வந்தார். சமணர்களை வாதத்தில் வென்றார். தோற்றால் எமைக்களு ஏற்றுவீர் சமதர் கூற்றுப்படியே அமைச்ச குலச்சிறையார் அவர்களை கழுவேற்றி விட்டார். பூண்டுடைய மாறனின் நின்ற சீர் நெடுமாறன் ஆனான். வெண்ணீற்றொளி எங்கும் பரவியது சைவம் ஓங்கியது திருச்சிற்றம்பலம். சுபம் சுரேஷ்குமார் திருப்பூர் ஆன்மீகம்.